மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று காலை 8:55 மணிக்கு அமெரிக்காவின் ப்ளூபர்ட் செயற்கைக்கோளுடன் பாகுபலி ராக்கெட்டான LVM-3 MRI இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. A majestic liftoff. The rocket is beautifully searing through the bright Sriharikota sky. பாகுபலி ராக்கெட்டான LVM-3 M6ஐ இஸ்ரோ வெற்றிகரமாக இன்று விண்ணில் செலுத்தியது. இந்த நிகழ்வு இந்தியாவின் விண்வெளித்துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என இஸ்ரோவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நமது விண்வெளி பயணத்தில் ஒரு பெருமைமிக்க மைல்கல்லை குறிப்பதாக மோடி கூறியுள்ளார். LVM-3 M6 ராக்கெட் ஏவப்பட்டது இந்தியாவிற்கு ஒரு புதிய மைல்கல் சாதனை. இந்த வெற்றி ககன்யான் திட்டத்தை தொடர மேலும் நம்பிக்கையை அளிக்கிறது என இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார். நாட்டின் சிறந்த ஆளுமைகளின் பாரம்பரியத்தை கௌரவிப்பதிலும் பாதுகாப்பதிலும் நமது அரசு உறுதி பூண்டுள்ளது என முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளை குறிப்பிட்டு பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அன்பு, பொறுமை, கருணைக்கு அடையாளமாக திகழும் இயேசுநாதர் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்வோம் என முதல்வர் ஸ்டாலின் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இயேசுவின் கொள்கைகள், போதனைகளை தான் உலகம் என்று கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம். அவரைப் போலவே உலகில் அனைவரிடமும் அன்பு செலுத்துவோம், கருணை காட்டுவோம் என அன்புமணி கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மரியாதையின் அடையாளம் நாகூர் ஹனீஃபா. உடலால் மறைந்தாலும் அவர் குரல் நம் உள்ளத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்திருந்து நம்ம யங் அத்லெட்ஸ் கூட பேசினப்போ அவங்களோட கிளாரிட்டியையும் கான்பிடன்ஸையும் பார்த்து மிரண்டு போயிட்டேன் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நினைவு நாளில் அவரை வணங்குகிறேன். இன்றைய நாளில் தீய சக்தி திமுகவின் மக்கள் விரோத ஆட்சிக்கு மக்கள் துணையோடு முடிவுரை எழுதிட உறுதி ஏற்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நினைவு நாளை முன்னிட்டு சென்னை மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் உடல்நலக்குறைவால் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மற்றும் நிர்வாகிகள் சந்தித்து நலம் விசாரித்தனர். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்காமல் திமுக அரசு இழுத்தடிப்பது நியாயமல்ல. நானும் டெல்டாக்காரன் தான் என முழங்குவதை விட ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வழங்குவதே சிறந்தது என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திமுக ஆர்ப்பாட்டத்தில் மூதாட்டி உயிரிழந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. தனது அரசியல் லாபத்திற்காக ஏழை எளிய மக்களின் உயிர்களை பலிவாங்கும் திமுகவின் அராஜக அரசியலை தமிழகம் ஒருபோதும் மன்னிக்காது என அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழகத்தில் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒவ்வொரு ஓட்டுகளும் நமக்கு பொக்கிஷம். அந்த ஓட்டுகள் அனைத்தும் தாவிக்கவிற்கு ஒதுக்கப்படும் சின்னத்திற்கானது என்பதை உறுதிப்படுத்த நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் என தொண்டர்களுக்கு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். பாஜகவின் பழைய அடிமை புதிய அடிமை என்று புடகமாக பேசி யார் மீதோ கல்லெறிவதாக எண்ணி களிப்புறுகின்றார் ஸ்டாலின் என விஜய் தெரிவித்துள்ளார். பாவம், அவர்கள் தங்கள் வீட்டு நிலைக்கண்ணாடி முன்புதான் நின்று பேசுகிறோம் என்பதை ஏனோ மறந்துவிட்டனர் என்றார். அதிமுக கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், உதிர்ந்த செங்கற்கள் பற்றி பேச முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். செங்கற்கள் என்பது வேறு, கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் என்பது வேறு என்றார். தவிகவுடன் கூட்டணி கிடையாது, அது நேற்று துவங்கப்பட்ட கட்சி என அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் கூறினார். பாமகவிலிருந்து நீக்கப்பட்ட அன்புமணியின் பொய்யும் புரட்டும் எடுபடாது, பொதுக்குழு செல்லாது என அவர் சொல்வது வழிபோக்கன் சொல்வது போல் உள்ளது என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாசிச கொள்கையிலும் அதிகார திமிரிலும் மூழ்கி திளைக்கும் திமுக ஆட்சியாளர்களுக்கு சமூக நீதி கண்கள் மூடிவிட்டன. ஈவேராவது திமுக ஆட்சியாளர்களின் சமூக நீதி கண்களை திறக்கட்டும் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். ஈவேரா நினைவு நாளில் புகழஞ்சலி செலுத்தியுள்ள முதல்வர் ஸ்டாலின், வளைந்து நின்ற முதுகுகள் தலை நிமிர்ந்து தன்மானம் காக்க தன்னையே இந்த மண்ணுக்கு தந்த ஈவேராவுக்கு புகழ் வணக்கம் என கூறியுள்ளார். சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,02,400 ரூபாய்க்கும், கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 12,800 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் அதிகரித்து 244 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. திட்டக்குடி ராமநத்தத்தில் அரசு பஸ் டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் எதிரே வந்த கார்கள் மீது மோதியதில் 7 பேர் இறந்தனர். இபிஎஸ் பியூஷ் கோயல் சந்திப்பில் அரசியல் பேசவில்லை என்றால் அப்போது 1.5 மணி நேரம் சாப்பிட மட்டும் செய்தார்களா என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். திமுக அரசு 2024ஆம் ஆண்டில் மட்டும் 28,772 கோடி ரூபாய்க்கு தனியாரிடமிருந்து மின்சாரம் கொள்முதல் செய்திருப்பது கமிஷன் கல்லா கட்டத்தான் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார்.
காங்கிரஸ் கட்சியில் ராகுலுக்கு எதிரான சிலர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். அதே சமயம் பிரியங்காவுக்கு ஆதரவு பெருகி வருவது கட்சிக்குள் சலசலப்பை உருவாக்கியுள்ளது. துருக்கியில் நடந்த விமான விபத்தில் லிபியா ராணுவ தலைவர் முகமது அலி அகமது அல் ஹதாத் உட்பட 7 பேர் பலியானார்கள். மதுரையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீமான் தலைமையில் சௌராஷ்டிரா அரசியல் எழுச்சி மாநாடு டிசம்பர் 28ஆம் தேதி நடத்தப்படும் என அக்கட்சி தெரிவித்துள்ளது. சீனா விசா பண மோசடி வழக்கில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ய டெல்லி சிபிஐ கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயில் மண்டல பூஜையொட்டி டிசம்பர் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் தலா 2000 பக்தர்கள் மட்டுமே ஸ்பாட் புக்கிங் மூலம் அனுமதிக்கப்படுவர் என தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. திடீர் உடல்நல பாதிப்பால் மருத்துவ விடுப்பில் சென்ற தமிழக பொறுப்பு டிஜிபி வெங்கடராமன் நாளை பணிக்கு திரும்புவார் என டிஜிபி அலுவலக போலீசார் தெரிவித்தனர். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தமிழக அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என தமிழக பிராமணர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இறுதி மூச்சு உள்ளவரை தாய் கழகமான தமிழக வெற்றிக் கழகத்தோடும் விஜய் அவர்களோடு மட்டும்தான் எனது அரசியல் பயணம் தொடரும் என நேற்று விஜய் காரை மறித்து தூத்துக்குடி அஜிதா தெரிவித்துள்ளார். எந்த பாசிச சக்தியாலும் தமிழகத்தை ஒன்றும் செய்ய முடியாது என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கேரளாவில் ஆலப்புழா, கோட்டயம் மாவட்டங்களில் உள்ள பண்ணைகளில் வளர்க்கப்படும் கோழி, வாத்து, காடைகள் திடீரென இறந்தன. அவற்றின் இரத்த மாதிரியை ஆய்வு செய்ததில் H1N1 பறவை காய்ச்சல் இருந்தது உறுதியாகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள கோழி பண்ணைகளில் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நினைவு நாளையொட்டி அவரது உருவப்படத்துக்கு தவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இலங்கையில் ஒற்றை ஆட்சி முறை திணிக்கப்பட்டால் அது தமிழீழ விடுதலை போருக்கு வழிவகுக்கும். எனவே அங்கு கூட்டாட்சி முறையை உறுதி செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி விழா பகல் 5ஆம் நாளான இன்று நம்பெருமாள் சிவப்பு நிறப்பட்டு, சிகப்பு கல் பதக்கம், காசு மாலை, வைரக்கல் ரங்கூன் அட்டிகை அணிந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். சென்னை தீவுத்திடலில் நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் 34 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20 அதிநவீன குளிர்சாதன சொகுசு பஸ்களின் சேவையை இன்று தொடங்கி வைத்தார். போலி மருந்து தொழிற்சாலைக்கு ஜிஎஸ்டி வரியை குறைத்து மதிப்பீடு செய்து லஞ்சம் பெற்றதாக முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தி கைது செய்யப்பட்டார். கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக தூவாளை மலர்ச்சந்தையில் பூக்கள் வரத்து குறைந்துள்ளது. மல்லிகைப்பூ கிலோ 5000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ கிலோ 2500 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தில் மட்டும் அக்னிபாத் திட்டத்தின் மூலம் 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இராணுவத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய பாஜக அரசு ஒழிக்க நினைக்கிறது என விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியைச் சேர்ந்த சாய்ஹரி என்ற இளைஞர் முன்விரோதம் காரணமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். 4 சிறுவர்களை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசநாதர் மலைக்கோவில் பகுதியில் மீண்டும் சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர். மக்கள் முடிவு செய்ய வேண்டியதை விஜய் தனியாக முடிவெடுக்கிறார். திமுக நல்ல சக்தி என்பதால்தான் மக்கள் நம்பி ஆட்சிக்கு கொண்டு வந்திருப்பதாக திமுக தீய சக்தி என்ற விஜயன் கருத்து தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் முத்துசாமி பதிலளித்தார். பன்னீர்செல்வம் மற்றும் தினகரனை கடுமையாக விமர்சிக்காதது ஏன் என்பது குறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்துள்ளார். அவசியம் இல்லாமல் தான் ஏன் விமர்சிக்க வேண்டும்? நேற்றைய பேச்சின் மூலம் OPS தனது கருத்தை வெளிப்படுத்திவிட்டார் என்று கூறினார். கேரளாவில் பெண்மையை இழிவுபடுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக பெண் இயக்குனர் ஒருவர் அம்மாநில முதல்வர் பினராயி விஜயனிடம் புகார் அளித்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னாள் MLAவும் திரைப்பட இயக்குனருமான குஞ்சு முகமது கைது செய்யப்பட்டார். மும்பை மாநகராட்சி தேர்தலில் உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே கூட்டணி 20 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டணி அமைத்துள்ளனர். மும்பை தேர்தலில் தங்களது கட்சிகள் இணைந்து போட்டியிடும் என தாக்கரே சகோதரர்கள் அறிவித்துள்ளனர். கனடாவில் இந்திய பெண் இமான்ஷி குரானா கொலை செய்யப்பட்டார். தலைமறைவாக உள்ள அவரது நண்பர் அப்துல் கபூரியை போலீசார் தேடுகின்றனர். கிருஷ்ணகிரியில் மெழுகுவர்த்தியால் ஷீட்டு வீடு பற்றி எரிந்தது. மதுபோதையில் உறங்கிக் கொண்டிருந்த கூலி தொழிலாளி மாதப்பா என்பவர் உயிரிழந்தார். அவரது நண்பர் பெரியசாமி தீக்காயங்களுடன் உயிர் தப்பினார். கோவை மருதுமலை அடிவாரம் லெப்ரஸ் காலனிக்கு குட்டியுடன் வந்த கருஞ்சிறுத்தை தனது குட்டியை அங்குள்ள ஒரு வீட்டிற்குள் விட்டு சென்றது. குட்டியை மீட்ட வனத்துறையினர் தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர்.
சத்யா மூவிஸின் வீரப்பன் வாழ்க்கையை RMV தி கிங் மேக்கர் என்ற பெயரில் டாக்குமெண்ட்ரியாக உருவாக்கியுள்ளார் அவரது மகன் தங்கராஜ். இப்பட விழாவில் பேசிய அவர், எங்கள் படங்களை ரீமாஸ்டர் பண்ணி வருகிறோம். ரஜினியின் 3 முகம் படத்தை அடுத்த ஆண்டு வெளியிட ஏற்பாடு நடக்கிறது என்றார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை மக்கள் அமைதியாக கொண்டாட சென்னையில் 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். இன்றிரவு முதல் சென்னையில் உள்ள 350 தேவாலயங்களுக்கு சுழற்சி முறையில் போலீசார் பணியாற்ற உள்ளனர். சென்னையிலிருந்து கோவைக்கு சென்ற இன்டர்சிட்டி ரயிலில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கோவை RS புரம் போலீஸ் ஷேக் முகமது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அதிமுகவின் அடையாளத்தை இழக்காமல் தவிகவுடன் கூட்டணி வைத்து மீண்டும் அதிமுகவை மீட்க வேண்டும் என OPS ஆதரவாளர் குன்னம் S. ராமச்சந்திரன் தெரிவித்தார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கொண்டுவரப்பட்ட திருத்தத்தை எதிர்த்து கோவை மாவட்டம் அன்னூரில் திமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட பொன்னம்மாள் என்ற 75 வயது மூதாட்டி மயங்கி விழுந்து உயிரிழந்தார். 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தி பெயரை நீக்கியதை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பல்வேறு அரசு திட்டப் பணிகளை தொடங்கி வைப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் வரும் 26, 27 கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை செல்கிறார். இயக்குநர் திரிவிக்ரம் அல்லு அர்ஜுன் கூட்டணியில் பிரம்மாண்டமாக உருவாகும் புராண படம் 2027 ஆண்டு பிப்ரவரியில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலாயி, சன் ஆஃப் சத்யமூர்த்தி, அலா வைகுந்த பிரமோலோ என 3 வெற்றி படங்களை தந்த இந்த கூட்டணி தற்போது 4வது முறையாக இணைந்துள்ளது. விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகிறது. வரும் டிசம்பர் 27 மலேசியாவில் இசை வெளியீடு நடக்கிறது. இதில் சினிமா, பொழுதுபோக்கு தவிர்த்து அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசக்கூடாது. விழாவிற்கு வருபவர்கள் விஜயின் கட்சி கொடி, கட்சி சார்ந்த டி-ஷர்ட் அணிந்து வரக்கூடாது என அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளதாம். சென்னை பெசன்ட் நகரில் மகளிர் சுய உதவிக் குழு நடத்தி வரும் உணவு திருவிழா வரும் 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. உணவுகளை ருசிக்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஈவேரா நினைவு நாளையொட்டி அவரின் திருவுருவப் படத்திற்கு தவேக தலைவர் விஜய் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். ஈவேரா பாதையில் சமூக நீதியை வென்றெடுக்க உறுதியேற்போம் என்றும் கூறியுள்ளார். பெரம்பலூர் அருகே கல்குவாரியில் ஏற்பட்ட திடீர் மண் சரிவில் பொக்லைன் இயந்திரமும் டிப்பர் லாரியும் நசுங்கின. அங்கிருந்த தொழிலாளர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அடிப்படை வசதிகளை தூண்டிவிட்டு சொந்த மதத்திற்குள்ளேயே திமுக பிரச்சனையை ஏற்படுத்தி வருகிறது. இது திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் கைவந்த கலை என பாஜக நிர்வாகி வேலூர் இப்ராஹிம் கூறினார். மலையாள முன்னணி நடிகரான மோகன்லால் பிற நடிகர்கள் பிறமொழி படங்களிலும் நடிக்கிறார். தெலுங்கு படம் ஒன்றில் முதன்முறையாக சிரஞ்சீவியுடன் இணைந்து நடிக்கப் போகிறார். சிரஞ்சீவியின் 150வது படமான இதை பாபி கொல்லி இயக்குகிறார். கேங்ஸ்டர் டிராமாவாக உருவாகிறது. காந்தியின் பெயரை மீட்டெடுக்கவும் வாழ்வாதாரத்தை காக்கவும் 389 இடங்களில் ஏழை விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இது தமிழகத்திலிருந்து ஒலிக்கும் ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கான குரல் என்பதை காந்தி மீது வெறுப்புணர்வோடு செயல்படும் பாரதிய ஜனதா ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். கர்நாடகாவில் ஊருக்குள் புகுந்து அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் வைத்த இரும்பு கூண்டுக்குள் ஆர்வத்தில் உள்ளே சென்ற கிட்டி என்ற விவசாயி சிக்கிக் கொண்டார். 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் பத்திரமாக மீட்கப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள கங்கை அம்மன் மற்றும் எல்லையம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருச்சியில் நடந்த திமுக கூட்டணி ஆர்ப்பாட்டத்தில் பாதுகாப்பு பணிக்கு வந்த போலீஸ்காரர் சதீஷ் குடிபோதையில் தள்ளாடினார். அவரை சக போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு இதுவரை 1,60,054 பேர் பெயர் சேர்க்க விண்ணப்பம் சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 14 வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்த பால் இசைக்கு என்பவருக்கு நெல்லை நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க அரசுக்கு உத்தரவிட்டது. உடல் உறுப்புகளை தானம் பெறுவதில் தருமபுரி அரசு மருத்துவமனை தொடர்ந்து 3வது ஆண்டாக முதலிடத்தில் உள்ளது. இதுவரை 136 பேர் பலனடைந்துள்ளனர். சினிமாவிற்கு அவ்வப்போது புதிய நடிகைகள் வருகிறார்கள். தமிழ் மாடல் அழகியான தீவ்ரா ஹரன் என்பவர் ரெட்டத்தல படத்தில் நாயகியாக அறிமுகமாகிறார். கிரீஷ் திருக்குமரன் இயக்கியுள்ள இப்படத்தில் அருண் விஜய், தன்யா, சித்தி இட்னானி ஆகியோர் நடித்துள்ளனர். தமிழில் நல்ல கதைகளில் நடிக்க தயாராக இருக்கிறேன் என்கிறார் தீவ்ரா. நாளை இப்படம் வெளியாகிறது. கிறிஸ்துமஸ் விடுமுறை தினமான நாளை வழக்கமான வார அட்டவணைப்படி சென்னை புறநகர் ரயில்கள் இயங்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. நாளை ஞாயிறு அட்டவணைப்படி புறநகர் ரயில்கள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்ததை ரத்து செய்துள்ளது.
எம்ஜிஆர் காட்டி சென்ற வழியில் இந்த இயக்கத்தை நடத்தக்கூடியவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும், தலைமை பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என முன்னாள் அமைச்சர் கு. கிருஷ்ணன் தெரிவித்தார். ராமநாதபுரம் கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து நாட்டுப்படகில் இலங்கைக்கு கடத்த இருந்த ரூபாய் 1.50 கோடி மதிப்புள்ள 560 கிலோ கஞ்சாவுடன் 10 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த பைக்குகள் மற்றும் சொகுசு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. உள்நாட்டு விமான போக்குவரத்து துறையை மேலும் பலப்படுத்தும் விதமாக 3 விமான நிறுவனங்களுக்கு மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. விருதாச்சலம் பரவலூரில் 5 பவுன் நகை காக்க மர்ம நபர்கள் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி கஸ்தூரி மண்டையை உடைத்து கொலை செய்தனர். மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். துருக்கியிலிருந்து புறப்பட்ட தனியார் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து ஹேமனா மாவட்டத்தில் விழுந்து நொறுங்கியதில் லிபிய ராணுவ தலைமை தளபதி முகமது அலி அகமது அல் ஹதாத் உட்பட 8 பேர் பலியாகியுள்ளனர். உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் நீலபாணி என்ற இடத்தில் இருந்து மூலிங்லா வரை 32 கிலோமீட்டர் நீளத்திற்கு ரோடு போட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. திபெத் எல்லையை அடையும் வகையில் கட்டமைக்க உள்ளனர். நடிகர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. இந்த படத்தின் ஹிந்தி தலைப்பு ஜன் நேதா என பெயரிடப்பட்டுள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. ஸ்மார்ட் போனில் பிரபலமாக உள்ள எனிடெஸ்க், டீம் வியூவர், குயிக் சப்போர்ட் ஆகிய 3 ஸ்கிரீன் ஷேரிங் ஆப்புகளை பயன்படுத்த வேண்டாம் என மத்திய அரசின் சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் எச்சரித்துள்ளது. சைபர் கிரைம் கும்பல்கள் தவறாக பயன்படுத்தி நிதி இழப்பை ஏற்படுத்துகின்றன. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு 2 நாட்கள் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல மாட்டார்கள் என விசைப்படகு உரிமையாளர் மற்றும் தொழிலாளர் சங்கம் அறிவித்துள்ளது. இதனால் தூத்துக்குடி துறைமுகத்தில் 272 விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. விஜய் ஹசாரே கோப்பையின் 33வது சீசன் உள்ளூர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா சதமடித்து அசத்தினர். ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஊதிய மறுபரிசீலனை செய்ய தமிழக அரசுக்கு பரிந்துரை வழங்க கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் வீரப்பன் தலைமையில் 10 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் இறப்பு சான்றிதழுக்கு ரூபாய் 2000 லஞ்சம் பெற்ற செவ்வாய்ப்பேட்டை கிராம நிர்வாக அதிகாரி ராஜசேகர் என்பவரை லஞ்சம் ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். தோனியை என்னுடன் ஒப்பிட முடியாது, தோனி பெரிய வழிகாட்டியாக இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கிரிக்கெட்டில் கபில் தேவ் தோனியை பிடிக்கும், இப்போது வாய்ப்பு கிடைத்தால் விளையாடுவேன் என்கிறார் ஸ்டாலின். தெலுங்கு நடிகரான சிவாஜி தான் நடித்த தண்டோரா பட விழாவில் கதாநாயகிகள் அணியும் ஆடைகள் குறித்து சில அநாகரிக வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினார். இதற்கு எதிர்ப்பு கிளம்ப யாரையும் அவமதிக்கும் நோக்கம் இல்லை, பெண்களின் உணர்வுகள் புண்பட்டு இருந்தால் அதற்காக மனதார மன்னிப்பு கேட்கிறேன் என வீடியோ வெளியிட்டுள்ளார் சிவாஜி. உத்தரப்பிரதேசத்தில் நடந்த உன்னாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்த பாஜக முன்னாள் எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்காரின் சிறை தண்டனையை டெல்லி ஹைகோர்ட் நிறுத்தி வைத்தது. பாதிக்கப்பட்ட பெண் தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்டுள்ளனர். தெலுங்கானா துணை போக்குவரத்து கமிஷனர் மோட்கேஷன் வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் 100 கோடி மதிப்புள்ள அசையும் அசையா சொத்துக்களை வாங்கியிருந்தது கண்டறியப்பட்டது. ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். நடிகை ராஷ்மிகா மந்தனா கதையின் நாயகியாக நடித்துள்ள படம் மைசா. ரவீந்திர புல்லை இயக்கியுள்ள இப்படத்தின் முன்னோட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. அதில் ரத்த வெள்ளத்தில் எதிரிகளை சுட்டு வீழ்த்த தயாராகிறார் ராஷ்மிகா. பின்னணியில் சாவே செத்து போச்சு என் மகளை கொல்ல என ஈஸ்வரியின் குரல் ஒலிக்கிறது. கட்டுக்கடங்காத கோபம், ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தும் ஆக்ஷன் ரோலில் பழங்குடி பெண்ணாக ராஷ்மிகா நடித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தை சிதைத்து கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை முடக்க விடமாட்டோம் என டெல்லி அரசின் சிறப்பு பிரதிநிதி விஜயன் தெரிவித்தார். தைவானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. பூமிக்கு அடியில் 11.9 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் தைபே நகரின் கட்டடங்கள் குலுங்கின, மக்கள் பீதியடைந்தனர். ஊட்டி கேத்தி இடையே வரும் 25ஆம் தேதி முதல் ஜனவரி 2026 வரை விடுமுறை நாட்களில் 3 முறை ரவுண்ட் ட்ரிப் முறையில் சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பரந்தூர் ஏர்போர்ட்டிற்கு எதிரான வழக்கு சென்னை ஹைகோர்ட்டில் விசாரணையில் உள்ளபோது நிலங்களை அபகரிக்க காஞ்சிபுரம் கலெக்டரின் நடவடிக்கை நீதிமன்ற அவமதிப்பாகும் என தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்தார். வேலூர் தொரப்பாடியில் தனியார் கல்லூரி பேராசிரியர் கமலேஷ் விக்னேஷ் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் 47 சவரன் தங்க நகைகள், 1.50 லட்சம் ரொக்கம்,
வெள்ளிப் பொருட்கள் அரை கிலோவை திருடி சென்றுள்ளனர். போலீசார் விசாரிக்கின்றனர். கடந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் 41 கோடி பேர் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரிந்த நிலையில் தற்போது 12 கோடி பேர் மட்டுமே பணியாற்றியுள்ளனர் என அமைச்சர் பெரியசாமி தெரிவித்தார். இத்திட்டத்தை மத்திய அரசு படிப்படியாக குறைத்து நீர்த்து போக செய்வார்கள் என்றார். ஈரோடு மாவட்டம் பண்ணாரி மாரியம்மன் கோயில் மதில் சுவரில் சிறுத்தை ஒன்று நடந்து சென்றது. இதை பார்த்த மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த ஆட்சி காலத்தில் மக்களுக்காக குரல் எழுப்பியதற்காக 2 முறை இடைநீக்கம் செய்யப்பட்டேன். எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புதுசு கிடையாது என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்தார். முதற்கட்டமாக 1000 ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். படிப்படியாக மீதமுள்ள ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தர ஆணைகள் வழங்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். குளித்தலையில் திமுக விசிகவினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் விசிக மாவட்ட செயலாளர் சக்திவேல் ஸ்டாலின் அரசை கண்டித்து என்று வாய் தவறி முழக்கமிட்டார். சுதாரித்த திமுக நிர்வாகி ஒருவர் மைக்கை பறித்து மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார். அருணாச்சல பிரதேசம் சீனாவின் முக்கிய நலன். அருணாச்சல பிரதேசம் நலனில் பேச்சுவார்த்தை அல்லது சமரசத்திற்கு சீனா தயாராக இல்லை என அமெரிக்க பார்லிமெண்டில் பென்டகன் அளித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2024-2025 பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க தமிழக அரசு ரூபாய் 289.63 கோடி நிதி ஒதுக்கியுள்ளது. கம்போடியாவுடன் எல்லை பிரச்சினை நீடித்து வரும் நிலையில் தாய்லாந்து ராணுவ வீரர்கள் கம்போடிய பகுதியில் இருந்த விஷ்ணு சிலையை இடித்து அகற்றியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. H1B விசா குலுக்கல் முறையை ரத்து செய்வதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளதால் ஆயிரக்கணக்கான இந்தியர்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆன்லைனில் வெறுப்பு மற்றும் பொய் தகவலுக்கு எதிராக போராடும் ஐரோப்பாவைச் சேர்ந்த 5 பேருக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதற்கு ஐரோப்பிய யூனியன், பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்டவை கண்டனம் தெரிவித்துள்ளன. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் காவல்துறை சட்டத்தின் அடிப்படையில் நடக்க வேண்டும். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். அதேபோல் 2026 கார்த்திகை மாதம் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படும் என பாரதிய ஜனதா வேலூர் இப்ராஹிம் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தான் வெளியிட்ட AI வீடியோவில் அண்ணா இல்லாததற்கு வருத்தம் தெரிவித்து கருத்து பதிவு செய்துள்ளார். அந்த பதிவில் நண்பரே மன்னிக்கவும், தப்புதான் என பதிவிட்டுள்ளார்.